எஸ்கே பிளாக் கிருஷ்ணாக்கு வந்து பிணை மறுக்கப்பட்டிருக்கு. வணக்க மக்களை, நான் விஜிதரன். இந்த என்ன பார்க்க போறோம்னு சொன்னவங்க எல்லாருக்கும் தெரியும். எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து ஒரு 10 நாளைக்கு முதல் வந்து சில முகாந்திரத்தின் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் திருப்பி சொல்ல தேவையில்லை. எதுவும் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்படாத பட்சத்தில் வந்து யாரும் குற்றவாளி இல்லை. அதை முதலே இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முதலே நீங்கள் எல்லாருமே அதை கவனத்தில் கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இரவு நேரத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து உதவி திட்ட வீடியோ எடுக்க போன நேரத்தில் வந்து அதை முகாந்திரமாக வைத்துக்கொண்டு அவரை வந்து குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமில்லை, அதை தொடர்ச்சியாக வந்து வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட பணம் வேண்டியதாகவும் அதை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சேர்க்காத பட்சத்தில் வந்து அதுவும் ஒரு குற்றமாகவே அது பேசப்படுகின்றது. ஆனால் எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல். நீதிமன்றத்தால் எதுவும் தீர்ப்பு வராத பட்சத்தில் வந்து நாங்கள் தீர்ப்பை சொல்ல முடியாது. ஆனால் இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால், இன்றைய பெரிதும் எதிர்பார்க்கப்படுது எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு வந்து மோசம் கிடைச்சி வெளியாகுவாருன்னு சொல்லி எல்லா மக்களும், அவருடைய விரும்புகிற மக்கள், அவர் எல்லா மக்களும் ஒரு பேச்சு இருந்தது, இந்த எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து வெளியாகுவாங்கன்னு சொல்லி. அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கு மோசம் போடப்பட்டது. ஆனால் நீதியரசர், கௌரவ நீதியரசர் அவர்கள் வந்து எதிர்வரும் 2/4/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு, நீதிமன்ற காவலில் வைக்குமாறு அவருடைய தீர்ப்பை வந்து இன்றைக்கு வழங்கியிருக்காரு. எஸ்கே பிளாக் கிருஷ்ணாவுக்கு வந்து பிணை மறுக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் கிட்டத்தட்ட 14 நாட்கள், மீண்டுமே 14 நாட்கள் வந்து அவருக்கு விளக்கமறியல், அதாவது நீதிமன்ற காவலை வந்து நீதிமன்றம் அளித்திருக்கு. இது மேலதிக தகவல் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. என்ன அடிப்படையில் வந்து மோசன் போடப்பட்டது, என்ன முகாந்திரம், எதுவும் தெரியாது. நிச்சயமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும் பொழுது அது சம்பந்தமாக யாருமே தீர்ப்பு சொல்ல முடியாது, விமர்சனம் வைக்க முடியாது. அவர் குற்றவாளியா இல்லை என்றதை நீதிமன்றமே முடிவெடுக்கும். அதை இறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னன்னு சொன்னா, என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் வந்து இன்றைக்கு மோசன் அவருக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது எல்லாமே யாருக்குமே தெரியாது. மேலதிக தகவல், அது சம்பந்தமான தகவல் எதுவும் வெளியான அது சம்பந்தமான வீடியோவில் சந்திக்கும் பாய்.